டாப் குரூப் நண்பர்களுக்கு வண்டி வந்து பஜாஜில் வந்து பிளாட்டினா அப்படிங்கிற மாடல். இது வந்து சிட்டி 100க்கும் இதே டைப்பில் வரும். இது வந்து ஓல்டு மாடல், அதாவது கிக்கர் டைப்பில் உள்ள டைப்புக்கு வந்து நம்ம வந்து 2.5 பேட்டரி எடுத்துகிட்டு 5 ஆம்ஸ் பேட்டரி எப்படி போடுறதுங்கிறது தான் பார்க்குறோம். நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலேருந்து அர்ஜுன். இதனுடைய காயில் கோரை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா நம்ம ஸ்ப்ளெண்டரில் இருக்கும். அதாவது இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ இந்த மாதிரி 2 டைப்லேயும் வரும். இது வந்து 4 ஸ்க்ரூ டைப்பு. இதுக்கு வந்து வயரை பொறுத்த மட்டும் ஒரு மஞ்சள் கலரு, ஒரு ப்ளூவில் வெள்ளை கோடு, இந்த 2 லைன் மட்டும் வரும். நார்மலாக ஸ்ப்ளெண்டருக்கு வந்து மஞ்சள் ஒயிட் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சளில் வந்து 2 கம்பி இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து ஃபிட் பண்ணணும், பற்ற வைக்கணும். அதே போல் ப்ளூவில் வெள்ளைக்கோடை வந்து ஒரு கம்பி இருக்கிறதுல வந்து பற்ற வைக்கணும். அதில் வந்து வெள்ளைக்கோடு வரும் ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது வந்து மஞ்சள், இது வந்து ப்ளூவில் வந்து வெள்ளைக்கோடு. இந்த ப்ளூவில் வெள்ளைக்கோடுக்கு வந்து ஒரு கம்பி, மஞ்சளில் வந்து 2 கம்பி வரக்கூடியதில் வந்து பற்ற வைக்கணும். ஒன்று வந்து எர்த்து வரும். இது காமனாக வந்து 4 ஸ்க்ரூவில் உள்ளது. இது இந்த காயில் வந்து வண்டியில் இருக்கிற காயில். இப்போ நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா காயில் வந்து இது வைண்டிங் பண்ண காயில். இந்த காயில் வந்து கோர் அதிகமாக சுற்றப்பட்டிருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்து பாருங்கள், 2 கம்பி ஒரு கம்பி அப்படிங்கிறதுனா 2 கம்பி சேர்ந்தாப்பில் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு கம்பி தனியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில். நான் அதே மாதிரி வீடியோவில் முழு விளக்க தகவலும் கொடுத்துட்றேன். மெக்கானிக் நண்பர்கள் ஒரு 40% இல்லை ஒரு 30% வந்து எலக்ட்ரிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களால் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஃபோன் போட்டு சந்தேகம் கேட்குறத தவிர்த்துருங்க. என்ன காரணம்னா இது வந்து தொழிலுக்காக போடக்கூடிய வீடியோ. நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி விஷயம் தானே தவிர மற்றபடி வந்து இதில் எல்லா தெளிவான தகவல் விளக்க உரைகள் எல்லாமே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு மைண்ட் செட் இருந்தால் அது புரியும். புரியாத அளவுக்கு நீங்கள் வந்து சந்தேகம் கேட்குறதுல வந்து எந்த வகையிலும் அர்த்தம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எதுவும் பண்ணணும்னா கொண்டு வாங்க, வண்டியை கொண்டு வாங்க கடைக்கு, நான் பண்ணித்தரேன். இது பூராமே பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக நான் இந்த மாதிரி ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு பக்காவாக பண்ணுறோம். எப்படின்னா இதில் நார்மலாக இருக்கிற ஸ்லீவ் கூட வந்து ஒரு வயர் போகிற மாதிரி இருக்கும். இது 2 வயர் போகிற மாதிரி இந்த மாதிரி ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இந்த மஞ்சளை வந்து அந்த 2 கம்பிலையும் அந்த ப்ளூவில் ஒயிட் கோடை வந்து ஒரு கம்பிலையும் வந்து பற்ற வச்சு நம்ம ஹீட்டிங் ஸ்லீவ் பக்காவாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். 2வது டேப் ரோல் போட்டோம்னா உரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் போட்டு பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 2வது ஹார்ன் வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ன் வைக்க சொல்லியிருக்காரு. கட் அவுட்ரு இல்லாமல் ரிலே வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லி, அதுவும் ஒரு 5 பின் ரிலே 2 யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம்ங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் அடுத்து காட்டுறேன். இது வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அதில் வந்து தெளிவாகவே காட்டப்பட்டிருக்கு. எர்த்து இதில் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். இது வந்து 5 பின் ரிலே அப்படிங்கிறத வந்து மொத்தம் வந்து 2 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு லைன் ஒர்க்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பேட்டரியிலேருந்து ஒரு ப்ளஸ்ஸு எடுத்துக்கிறோம், டைரெக்டாகவே எடுத்துக்கிறோம். ஒரு ப்ளஸ் எடுத்துட்டோம். ஆமாம். அதே போல் அந்த 2 ப்ளஸ்ஸையும் வந்து ஒரு இதில் வந்து இன்புட்டை கொடுத்துட்றோம், அதாவது சென்ட்ரல் லைனில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி 2 லைனாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுக்கிறது வந்து அந்த அவுட்லைனை வந்து வெளியே எடுத்து வந்து ஆரனுக்கு கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஆரன்லேருந்து வரக்கூடிய 2 லைன் வந்து இன்புட்டாக கொடுத்துட்றோம், ரிலே ஆன் பண்ணுற லைனாக கொடுத்துட்றோம். மொத்தம் வந்து ஒரு இதுக்கு 4 வயரு, 2 இதுக்கு வந்து 8 வயரு. 8 வயரில் காமனாக சேரும்போது 2 4 வயர் வந்து சேர்ந்துடும். மிச்ச வயர் மட்டும்தான் லைன் ஒர்க்கில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்லீவ் போட்டு பண்ணுறோம். டேப் ரோல் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது குறைச்சிருக்கோம். அந்த ஜாயிண்ட் வர இடத்துல பூராமே ஸ்லீவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு லைனும் நம்ம ஸ்லீவ் போட்டு பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். எர்த்து கொண்டு பாருங்கள், பாடி பண்ணியிருக்கோம். அதாவது ப்ளஸ்ஸை வந்து பேட்டரியில் எடுத்தோம்னா மைனஸ் வந்து இதுலேருந்து எடுத்துருக்கோம். பாருங்கள், ஆர்ன் நல்லா சவுண்டாக இருக்கும், நல்லா நார்மலாக அடிக்க முடியும், ஒரே மாதிரி அடிக்கும். இதை பைப்பின் ரிலேக்கு வேணும்னா மேலே வந்து ஒரு டேப் பண்ணிடுறோம். எதுக்குன்னா வாட்டர் கிட்டர் போகக்கூடாதுக்கா டேப் பண்ணி அதை அந்த இன்ஜின் பெட்டுக்கு மேலே கேப்பில் ஹெட்டுக்கு மேலே வந்து வச்சிடுறோம். இதை வந்து 5LP ஷார்ட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த 5LP பேட்ரி வச்சோம்னா உங்களுக்கு வந்து ஹாரனு, அதே போல் இந்த வைண்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு ஹெட்லைட் நல்ல பிரகாசமாகவும் இருக்கும். கூடுதலாக இவர் வந்து பாட்டு கேட்பார். இவருக்கு அதுக்காக ஒரு செட்டு ஒன்று மாட்டியிருக்கோம். அது வந்து அவர் கையில் கொண்டு வரல, அதனால தான் இந்த வீடியோவில் காட்டலை. கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, இந்த ரெகுலேட்டர் மாற்றத்தை வந்து நான் எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. பாருங்கள், பேட்ரி வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 12.53 அப்படின்னு ரேஸ் பாயிண்ட் ஏறுன்னு பாருங்கள். 14.4 வரைக்கும் வரும். நம்ம சாப்பிடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு
வந்து பேட்டரி பேக்கேஜும் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஹெட்லைட் வெளிச்சமும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ உள்ள வண்டிகளில் மாதிரியே பண்ணிக்கலாம். பக்காவா ஹெட்லைட் பாருங்கள். ஹெட்லைட் வெளிச்சம் நார்மலாக வந்து இருக்கும்போது ரைஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு பாருங்கள். நல்ல வெளிச்சம் இருக்கும். இதுக்கு 40-45 அப்படிங்கிற பல்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் வெளிச்சத்தை பாருங்கள். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதுதான் அந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம மேலே மாட்டக்கூடிய ரெகுலேட்டரு. இதை மாட்டும் போது வீடியோ எடுக்கலை, அதுக்காக வந்து இதில் விவரத்தை சொல்லிடுறேன். அந்த சிகப்பு கலர் வந்து பேட்டரியுடைய லைனு, அந்த மஞ்சள் வந்து மஞ்சள்லேயே கொடுத்துட வேண்டியதுதான். அந்த ஒயிட்டை வந்து ப்ளூவில் வெள்ளைக்கோட்டில் கொடுத்துட வேண்டியதுதான். கருப்பு வந்து எர்த்து. அவ்வளோதான். இந்த 4 லைன் தான். வேறு ஒன்றும் இதில் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. போட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக இதாகும். நான் தென்காசி மாவட்டம் JR பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து அர்ஜுன். நன்றி நண்பர்களே.